Hey guys, welcome back to my channel. இது சங்கீத் குமார். இன்றைக்கி நான் இந்த vlogல என்ன காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேல்வே சிட்டி டூரும் கிளிஃப்ஸ் ஆஃப் மொஹர் காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கும் நான் வந்து கோகார்லேருந்து கார் புக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அது எவ்வளோ சார்ஜஸ், அப்புறம் ஆன் த வே ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரி சைட் இது எல்லாமே காமிக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ், நீங்கள் கோகாரில் கார் புக் பண்ணோன்னா உங்கள்கிட்ட வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட்டும் எடுத்துகிட்டு வரணும். அதை நீங்கள் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் தருவாங்க. அந்த பேப்பர் வச்சு நீங்கள் இங்கே கோகாரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் கார் புக் பண்ண முடியும். ஸோ நான் இன்றைக்கி புக் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெரிய கார், இந்த ஸ்கோடா அந்த மாதிரி காரு. ஸோ அதுக்கு வந்து அரௌண்ட் 65 யூரோஸ். அது எப்படின்னா 55 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் 65 யூரோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு 25 சென்ட்ஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆவரேஜாக கேல்குலேட் பண்ணி பார்த்ததில் ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு வந்து அரவுண்ட் 202 யூரோஸ் காமிக்குது. ஸோ அது ரொம்ப சீப். நான் வந்து ஒரு 4 பீப்புள் கூட போகிறேன். ஸோ ஷேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அப்புறம் உங்களுக்கு வித் பெட்ரோல், அப்புறம் டோல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடட் இதில். ஸோ ரொம்ப கம்மி கம்பேர் பண்ணால். நான் லாஸ்ட் டைம் பஸ்ஸில் போனேன், அதில் வந்து எனக்கு பர் ஹெட்டே 75 யூரோஸ் ஆச்சு. ஸோ இது ரொம்ப கம்மி. நீங்களும் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் எடுத்துகிட்டு வந்தால் ஈஸியாக வந்து கார் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சார்ஜஸ் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காரு நீங்கள் செக் பண்ணும்போது நம்ம ஊர் மாதிரி ஜூம் கார் மாதிரி தான். உங்களுக்கு இப்போ புக் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்து தரமாட்டாங்க. அது வந்து எங்கே இருக்கோ நம்ம அங்கே போய் பிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என் வீட்டிலேருந்து அது வந்து ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் வாக் பண்ணிட்டு தான் போகிறேன். ஸோ வாக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஆப் மூலயமா ஓப்பன் பண்ணால் கார் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் கீ உள்ளே இருக்கும். நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன், அங்கே பார்க்கலாம். கைஸ், காரை கண்டுபிடிச்சிட்டேன். இது தான் நம்ம கார். இன்றைக்கி போகிற ட்ரிப் இந்த காரில் தான் போக போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட் இந்த அன்லாக் பட்டன் ஐ ஃபவுண்ட் மை கார்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வரும். ஜஸ்ட் இது 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும். இப்போது இது உள்ள இங்கே கீ இருக்கும் பாருங்க, கீ இங்கே இருக்கும். ஜஸ்ட் யூஸ் பண்ணி கார் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம சாவி போட்டதுலேருந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஊர்லேயும் ரொம்ப டிராஃபிக் பாருங்கள். கிளிஃப்ஸுக்கு இங்கேருந்து 3 hours 25 minutes, 265 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு 3 hours 25 minutes. ஸோ கைஸ், இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு காரை பார்க்கிங்கில் நிற்க வச்சுட்டு இங்கே ஆப்பிள் க்ரீன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து நான் பர்கர் சாப்பிட்லான்னு வந்தேன். காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபுட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி வெளியே வர்றது இருந்தால் பெட்டர் நீங்கள் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 மீலுக்கே 35 யூரோஸ் பே பண்ணேன். ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகும்போது இந்த ஹைவேஸ்லலாம் நம்ம ஊர் மாதிரி ஹோட்டல்ஸ் அதெல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி உங்களுக்கு பர்கர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் எதனா பேக் பண்ணிக்கினா அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ லன்ச் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 216 கிலோமீட்டர் இருக்குது. அரவுண்ட் 2 hours 30 minutes. நான் மோஸ்ட்லி இன்றைக்கி ஒன்லி கிளிஃப்ஸுக்கு போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து புக் பண்ணது வந்து காலையில் 10:30லேருந்து நைட்டு 10:30. அந்த டைமுக்குள்ளே தரலைன்னா நான் பெனால்ட்டி பே பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 10:30க்கு டப்ளின் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால் நான் மோஸ்ட்லி இன்றைக்கி ஒன்லி கிளிஃப்ஸ் தான் காமிப்பேன். நான் கேல்வேக்கு போக முடியாது. பாருங்கள், ரோடு எவ்வளோ நல்லாயிருக்கு. இங்கே வந்து எல்லாத்துக்குமே
ஒரு ஒரு பிளேஸில் 100 இருக்குது, ஒரு ஒரு பிளேஸில் 120 இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி வரவங்க முன்னாடி வரவங்க எல்லாரும் ஒரே ஸ்பீடில் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கே கார் ஓட்டுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து பழகிடுச்சுன்னா சேம் நம்ம இந்தியா மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரைட் ஹேண்ட் ட்ரைவ். ஸோ நம்மளுக்கு எதுவும் அவ்வளோவா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தோணாது. நீங்கள் ஈஸியாக லைக் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் இருந்தால் நீங்களும் கார் எடுத்து இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸுக்கு போகலாம். நீங்கள் அவுட் சைட் டப்ளின் வந்தால் இந்த மாதிரி நிறைய ரொம்ப சீனிக்காக இருக்கும். பாருங்கள் இந்த பக்கம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கைஸ், இந்த மாதிரி நீங்கள் கார் ரெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே ஏர் போடணும்னு தெரிஞ்சால் பாருங்கள், இந்த மாதிரி பங்க் இருக்கும், லைக் பெட்ரோல் ஸ்டேஷன். அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் ஒன்று இருக்கும். இந்த மிஷினில் பாருங்கள், ஏருக்கு €1 5 minutes. ஸோ இந்த இதில் ஒன்லி காயின் தான் இருக்குது. ஸோ நான் இங்கே பாருங்கள், இங்கே காயின் போடுறேன். ஸோ ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த டயருன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம ஊர் மாதிரியே தான் பாருங்க. அங்கே 32 காமிச்சாச்சு. ஸோ நான் எல்லாமே செக் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ €1 போட்டோம். இப்போ வந்து இது நம்ம 5 minutes வரை யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின் 5 minutes ஆன்லேயே இருக்கும். ஸோ இந்த பக்கமும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கினா பெட்டர். இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி. இங்கே நாமளே தான் ஃபில் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இந்த மாதிரி ரெண்ட் கார் எடுத்தால் இந்த மாதிரி கார்டு ஒன்று உள்ளே இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூல் போடணும். ஸோ இது நம்ம உள்ளே பே பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் E10ன்னு இருக்குது. ஸோ இங்கேயும் E10ன்னு இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து ஃபியூல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே பாருங்கள் மீட்ரு ஓடுது. இங்கே மேக்ஸிமம் வந்து 70க்கு தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் €60 போட்டிருக்கேன். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நல்லா டைட்டாக ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் 60 வந்திருக்கு. அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள நம்ம ஷெல்லில் மாதிரி ஒரு ஸ்டோர் இருக்கும். அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அங்கே வந்துடும். நம்ம ஜஸ்ட் போய் இந்த கார்டு டேப் பண்ணோம். உங்கள்கிட்ட இந்த கார்டு இருந்தாலும் நீங்கள் கோகார் ஆப்பில் போய் மெசேஜ் பண்ணி பின் என்னன்னு கேளுங்க. ஸோ எனக்கு பின்னு தெரியல, அப்புறம் மெசேஜ் பண்ணி நான் கேட்குறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ இதுதான் பில்லு பாருங்கள். எவ்வளோ ஆச்சுன்னா €60 ஆச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிளிப்ஸுக்கு போகிற வழியில் இந்த வில்லேஜ்குள்ளே வந்து நான் ஆக்சுவலி உள்ளே வந்தேன். நேஷ்னல் ஹைவேலேருந்து எக்ஸிட் பண்ணி உள்ளே வந்தேன். சின்ன வில்லேஜ் மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே.
ஸோ கைஸ் நான் ஃபைனலாக கிளிப்ஸை ரீச் பண்ணிட்டு தான். கிளிப்ஸோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்குது. நீங்கள் வரும்போது மறக்காமல் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இது என்ட்ரு ஆகணுன்னா €10 வரும் டிக்கெட்டு. அவங்க காமிக்கிற பாருங்கள். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்கும்னு காஃபி ஷாப், டாய்லெட், அப்புறம் ஏடிஎம் மிஷின் எல்லாமே இருக்குது. என் வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா ரொம்ப விண்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப விண்டி. இதுதான் சின்ன சின்ன கடை, கேஃபே, அப்புறம் இந்த சுவெனியர்ஸ் அதெல்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன கடை இருக்குது. அங்கே மேலே தெரியுது தான் அந்த ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் நம்மளுக்கு கிளிப்ஸ் தெரியும். பட் இங்கேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு வாக் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 1 hour 1.5 hour கூட ஆகும். பட் நான் ஃபுல்லாக வாக் பண்ண போகிறதில்ல. நான் இங்கே வந்த டைம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் ரீச் ஆனேன். டைம் பார்த்திங்கன்னா 4:30. ஸோ லாஸ்ட் டைம் நான் வரும்போது பஸ்ஸில் வந்தேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி நானே காரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு வந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் காமாக, யூஸ்வலி இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா 9 o'clock தான் க்ளோசிங், இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் அந்த டைமில். ஸோ கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சின்னா சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எத்தனை காத்தடிக்குது, ரொம்ப காற்று. எல்லாம் ஏறாதீங்க. இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பேரிகேட் தாண்டி ஏறாதீங்க. ஏன்னா வந்து நிறைய டெத் கேசஸ் இருக்குது. நிறைய பேர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருக்காங்க. ஸோ அதனால் யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம ஊர் மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணி ஃபோட்டோஸ் பிடிக்கலாம் அந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அப்புறம் இங்கேயும் உங்களை வந்து யாரும் செக்யூரிட்டி இல்லை, பட் இருந்தாலும் யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போய் எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம், பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப டேஞ்சர். நீங்கள் கீழே விழுந்தால் டைரெக்டாக கடலில் தான் விழுவீங்க. ஸோ அது ராக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இங்கே இருக்கும்போது மேக் ஷுர் நீங்கள் கொஞ்சம் சேஃபராகவே இருங்க. அப்புறம் இன்கேஸ் நீங்கள் டூர் பஸ் அந்த மாதிரி எதுலனா வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன் டைம் போயிடுங்க கைஸ். போன வாட்டி நான் வந்து டைமுக்கு போகல, ஸோ பஸ் மிஸ் பண்ணிட்டேன். என்னை விட்டு போய் நான் இன்னொரு பஸ்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி அப்புறம் அவர் தான் கூப்பிட்டு போனார். பாருங்கள், இப்போ மழை வருது. இதுதான் அயர்லாண்டில் ப்ராப்ளம். எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் ஒரு ஜாக்கெட் இல்லைன்னா ஒரு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு வாங்க எங்கே போகிறதுனாலும். ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்த மாதிரி பஸ்ஸில் வரும்போது ஒரு 1 hourன்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக ஒரு 5 minutes முன்னாடியே போயிடுங்க. லேட் பண்ணாதீங்க, விட்டு போயிடுவாங்க. இங்கே டாக்ஸியும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. நீங்கள் யார்கிட்டனா லிஃப்ட் கேட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிமோட்டான ஏரியா, லிட்ரலி ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வரும்போது நீங்கள் எல்லாமே பார்த்து உஷாராக வாங்க. காரில் வந்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். ஸோ கொஞ்சம் அப்பில்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. வந்துட்டேன் பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுற்றி கடல் தான், சுற்றி கடல் தான். இது ஆல்மோஸ்ட் எட்ஜு, இந்த வெஸ்ட் கோஸ்ட்லேயே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் அயர்லாண்டில் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். நல்ல பிளேஸ், பட் ஒரு வாட்டி விசிட்க்கு ஓகே, அடிக்கடிக்கு வர முடியாது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. வந்து அங்கேயே க்ரூஸ் இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த க்ரூஸ்லேயே போகலாம். அது எவ்வளோன்னு சார்ஜஸ் எனக்கு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த வாட்ச் டவரும் இருக்குது, உங்களுக்கு அதுவும் போய் காமிக்கிறேன். ரொம்ப பெருசு. நீங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் ட்ரெக் பண்ணிவிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 hours ஆகும்.
ஃபோட்டோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ரொம்ப பெரிய இடம் பாருங்கள், சுற்றி கடல் தான். ஸோ இங்கே யூஸ்வலாக எல்லா டேஸ்லேயும் இருப்பாங்க பாருங்கள். உங்களுக்கு இன்னும் மேலே காமிக்கலான்னு இப்போ இன்னும் இந்த சைடுக்கு வந்தேன். நான் இருக்குன்னு ரொம்ப ரொம்ப விண்டியாக இருக்குது கைஸ். இந்த வாட்ச் டவருக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். சின்ன இதுதான், அவ்வளோ பெருசாக இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. நான் சின்ன ஸ்டெப் இருக்குன்னு சொன்னேன். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் காமிக்கிறேன். தெரியல இல்லையான்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குது. இல்லை யாரும் பயங்கர காற்று. ஸோ இங்கே எதெல்லாம் கவர் பண்ணமோ அந்த டவரும் அப்புறம் கிளிப்ஸும் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா ஜாக்கெட் அப்புறம் க்ளவுஸ் அப்புறம் பீனி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது. இப்போவே ஜஸ்ட் வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது, பட் இப்போவே ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ நீங்கள் வின்டர் டைமில் வந்தால் ஜாக்கெட் இதை எடுத்துகிட்டு வாங்க மறக்காமல். நான் இப்போது கீழே போயிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி பற்றி, அப்புறம் கொஞ்சம் லைக் இந்த அனிமேட்டட் அப்புறம் ப்ரொஜெக்டரில் போட்டு உங்களுக்கு வீடியோஸ் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் சின்ன ஷாப்ஸு அதெல்லாம் இருக்குது. நான் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கைஸ் உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இங்கே இருக்குது பாருங்கள், கிளிப்ஸ் எக்ஸிபிஷன். ஜஸ்ட்டு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஸ்னோ ஸ்டார்ம் ஆகி இந்த கிளிப்ஸ் இந்த மாதிரி ஆச்சான். அப்புறம் எல்லாமே இந்த கிளிப்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் போட்டுருக்காங்க. அப்புறம் பாருங்கள் உள்ளே இப்படி தான் இருக்கும். எல்லாமே நல்லா லைக் வாட்டர் கரண்ட் இதெல்லாம் என்னன்னே தெரியாது, பட் இருக்குது பாருங்கள். அப்புறம் இது ஃபோட்டோ எடுக்க பாருங்கள், அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ நம்ம கிளிப்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி. இன்னும் சின்ன சின்ன சும்மா மாதிரி பாருங்கள். மரைன் லைஃப், டால்ஃபின் பற்றி சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் தான். பாருங்கள் எப்படி இருக்கும்னு. நான் பார்க்க அழகாக இருக்குது. வீடியோவும் போட்டு காமிப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் பேர் உக்காந்து பார்த்துட்டு இருக்காங்க.
கைஸ் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து நான் கேல்வேக்கு போக முடியாது, கேல்வே ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ கைஸ் லாஸ்ட் நைட்டு என்னால் வீடியோ எண்ட் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த காரை விட்டுட்டு 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எடுக்க முடியல, கிளாரிட்டி அவ்வளோவா இருக்காதுன்னு. ஸோ இப்போ தூங்கி எழுந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு, அப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் போடுங்க. எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தோன்னே இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.